மான்செஸ்டர் டெஸ்டில் காயமடைந்த இந்திய விக்கெட் கீப்பர் பேட்டர் ரிஷப் பந்துக்கு காலில் எலும்பு முறிவு ஏற்பட்டுள்ளதாகவும் இதன் காரணமாக டெஸ்ட் தொடரிலிருந்து அவர் விலக உள்ளதாகவும் முக்கிய தகவல் வெளியாகியுள்ளது. இந்தியா இங்கிலாந்து இடையிலான 4வது டெஸ்ட் மான்செஸ்டரில் நடைபெற்று வருகிறது. டாஸ் வென்ற இங்கிலாந்து கேப்டன் பென் ஸ்டோக்ஸ் பந்துவீச்சை தேர்வு செய்தார். இந்திய அணியில் கேப்டன் சுப்மன் கில் ஆட்டமிழந்தவுடன் ரிஷப் பந்த் களமிறங்கினார். சாய் சுதர்சனுடன் இணைந்து நல்ல கூட்டணியை அமைத்து விளையாடி வந்தார். 68வது ஓவரில் 37 ரன்களுடன் நன்றாக பேட் செய்து கொண்டிருந்த போது ரிவர்ஸ் ஸ்வீப் ஷாட்டுக்கு முயன்றார். அப்போது அவருடைய காலில் காயம் ஏற்பட்டது. ஷூவில் பட்ட பந்து அவர் காலை பதம் பார்த்து ரத்தம் வரச் செய்து வீக்கத்தையும் உண்டாக்கியது. இதனால் வலியால் துடித்த ரிஷப் பந்த் வேறு வழியில்லாமல் ரிட்டையர் ஹர்ட் ஆனார். நடக்கவே முடியாமல் வாகனத்தில் அழைத்துச் செல்லப்பட்டார். ஸ்கேன் செய்வதற்காக ரிஷப் பந்த் அழைத்துச் செல்லப்பட்டுள்ளதாகவும் மருத்துவ குழு அவரை கண்காணித்து வருவதாகவும் பிசிசிஐ அதிகாரப்பூர்வமாக நேற்று தெரிவித்தது. இந்நிலையில் ஸ்கேன் முடிவில் ரிஷப் பந்த் காலில் எலும்பு முறிவு ஏற்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதனால் 6 வாரங்களுக்கு ரிஷப் பந்த் ஓய்வெடுக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிகிறது. இதன் காரணமாக இந்த டெஸ்டிலிருந்து மட்டுமல்லாமல் டெஸ்ட் தொடரிலிருந்தும் ரிஷப் பந்த் விலக வேண்டிய நிலைமை ஏற்பட்டுள்ளது. எனினும் தற்போது நடைபெற்று வரும் மான்செஸ்டர் டெஸ்டில் வலி மாத்திரையை கொடுத்து ரிஷப் பந்தை மீண்டும் பேட்டிங் மட்டும் செய்ய வைக்க முடியுமா என்பது குறித்து மருத்துவ குழு ஆலோசனை நடத்தி வருவதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. லார்ட்ஸ் டெஸ்டின் போது விரலில் ஏற்பட்ட காயம் காரணமாக அவர் பேட்டிங் மட்டுமே செய்தார். துருவ் ஜுரேல் தான் விக்கெட் கீப்பிங் பணிகளை மேற்கொண்டார். டெஸ்ட் தொடரின் முக்கியமான கட்டத்தில் ரிஷப் பந்துக்கு ஏற்பட்டுள்ள இந்த காயம் இந்திய அணிக்கு பின்னடைவாக அமைந்துள்ளது. மாற்று விக்கெட் கீப்பராக இஷான் கிஷனை இங்கிலாந்துக்கு அழைக்க பிசிசிஐ திட்டமிட்டு வருவதாகவும் கூறப்படுகிறது. 5வது மற்றும் இறுதி டெஸ்ட் லண்டன் ஓவலில் ஜூலை 31 முதல் ஆகஸ்ட் 4 வரை நடைபெறுகிறது. இந்திய அணியில் ஏற்கனவே நிதிஷ்குமார் ரெட்டி முழங்கால் காயம் காரணமாக இங்கிலாந்து டெஸ்ட் தொடரிலிருந்து விலகியுள்ளார். ஆகாஷ்தீப் மற்றும் ஹர்ஷ்தீப் சிங் ஆகியோர் காயம் காரணமாக 4வது டெஸ்டில் சேர்க்கப்படவில்லை.